வெல்கம் டு ஷிக்ஷா பை ஸ்வாதிகா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ கடந்த வாரம் நடந்த 2A மெயின்ஸ் கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற போர்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா யூனிட் 2ல் பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி 1 to 25 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ அதில் 1லேருந்து 25 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பார்ட் 2 நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் கொஷின். ஸோ தாயுமானவர் ஸ்கீம் இஸ் அ டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் ரேஷன் சப்ளைஸ் டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தாய்மானவர் திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தாய்மானவர் திட்டம்ங்கிறது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் நலனுக்காக குடும்ப அட்டை உணவுப் பொருட்களை வீட்டிற்கு நேரடியாக வழங்குவது ஆகும். ஸோ எஸ், தாய்மானவர் ஸ்கீம் படி நமக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ்க்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அக்கார்டிங் டு ரேஷன் கார்டு அவங்களுக்கு டைரெக்டாகவே அவங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரியில் ரேஷன் பொருட்கள் வந்து போய் சேரும். ஸோ இதுக்கு அந்த ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோன்னா சீனியர் சிட்டிசன் சொல்கிறப்போ 70+ ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அண்ட் இதோட மெயினான நோக்கம், தாய்மானவர் ஸ்கீமோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா லைக் இந்த பீப்புள்னால சீனியர் சிட்டிசன்ஸ்னாலேயும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்னாலேயும் அவங்களால நேரடியாக போய் பொருட்களை வாங்கிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டைரெக்டாகவே டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்களும் அதை வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்களும் பயனடையணுங்கிறதுக்காக வந்த ஸ்கீம் தான் தாய்மானவர் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் கீழே கிட்டத்தட்ட 21.7 லட்சம் பெனிஃபிஷியரிஸ் ஓவரால் தமிழ்நாடுல இருக்கிறதா சொல்கிறாங்க. 21.7 lakh beneficiaries. ஸோ மெயினாக டு ஈஸ் த பேர்டன் ஆஃப் த கம்யூனிட்டி, இந்த ரெண்டு கம்யூனிட்டி டு மெயின்லி பெட்ரிடனாக இருக்கிறவங்க அண்ட் டிசேபிள்டாக இருக்கிறவங்கனால இதெல்லாம் வாங்க முடியாத அவங்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்ப்போம். 12th August 2025. ஸோ 2025ல் ஆகஸ்ட் 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு எவ்வளோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் PDS இருக்குது அப்படின்னு பார்த்தா, PDS ஷாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 37,328 ஷாப் கிட்ட இருக்குது. நியர்லி இப்போ ரீசண்டாக 2,394 ஷாப் கூட அடிஷ்னலாக இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை அடாப்ட் பண்ணதில் நம்ம தான் பயனீர் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ மெயினாக இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா டு என்ஷூர் த கன்வீனியன்ஸ். ஸோ அவங்க வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம் எல்லாருக்கும் உணவு போய் சேரணும். ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டோட நோக்கம் என்னங்க? ஸோ அஃபோர்டபுளாக இருக்கணும், ஆக்சசபிளாக இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் போய் உணவு சேரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக போய் சேரணும், ஃபுட் செக்யூரிட்டியையும் என்ஷூர் பண்ணுறது விதமாக வந்த ஸ்கீம் தான் தாயுமானவர் ஸ்கீம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு அசர்ஷன் கரெக்ட். த டெலிவரி வில் பி ஆன் த 2nd and 4th Saturday ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ 2nd Saturday அண்ட் 4th Saturday இந்த 2 நாட்களில் தான் மெயினாக இந்த இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் அண்ட் it clearly explains ரெண்டுமே இன்டர்ரிலேட்டடாக இருக்குது. ஸோ தாய்மானவர் ஸ்கீம் நம்ம எந்த தேதி பார்த்துருக்கோம்? ஆகஸ்ட் 12, 2025. ஸோ பாருங்கள், ரொம்ப ரீசன்ட்லி லான்ச் பண்ணப்பட்டது. நமக்கு கரண்ட் அஃபேரில் கிட்டத்தட்ட இது பார்த்தோன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரில் நமக்கு ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கு. ஸோ அது அப்படியே நமக்கு எக்ஸாமினேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. ஸோ தமிழ்லையும் பாருங்கள், ஒவ்வொரு மாதம் தாய்மானவர் திட்டம் பார்த்தோம். ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை ரெண்டுமே சரி அண்ட் கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். ஸோ செகண்ட் கொஷின், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட கமிட்டிஸ். இது வந்து பல தடவை நமக்கு TNPSCயில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, குரோனலாஜிக்கல் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் குரோனலாஜிக்கலில் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி மட்டும்தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்படும். பட் இப்போ வந்து பாலிட்டிலையும் முக்கால்வாசி நமக்கு இந்த மாதிரி கமிட்டிஸ், கமிஷன்ஸ், இல்லைன்னா ஆக்ட், பாலிசிஸ், இந்த மாதிரி நமக்கு ஈவன் ஸ்கீம்ஸில் கூட இதில் நமக்கு குரோனலாஜிக்கல் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வருது.
ஸோ அதுவும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பாருங்கள், அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி வந்து ஜனதா பார்ட்டியால் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1977 to 78 காலகட்டத்தில். ஸோ அசோக் மேத்தா கமிட்டியோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ வீக்கெண்டாக இருந்ததை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரீவைட்டலைசேஷன் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அசோக் மேத்தா கமிட்டி தான். ஸோ அசோக் மேத்தா கமிட்டி பொறுத்தல எக்ஸிஸ்டிங் முன்னாடி இருந்த 3 tier சிஸ்டம். ஸோ 3 tier சிஸ்டம்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த 3 tier சிஸ்டமை ஒழிச்சிட்டு லைக் 2 tier சிஸ்டமாக வந்தது தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது தான் நம்மளுடைய அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ அப்படி பார்க்குறப்போ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முன்ன சொன்ன மாதிரி 3 tier சிஸ்டம். 3 tier சிஸ்டம்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், கிராம பஞ்சாயத்து இருக்கும், கிராம பஞ்சாயத், பஞ்சாயத் சமிட்டி, ஜில்லா பரிஷத். எஸ், இது 3 தான் நமக்கு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியில் 3 tier சிஸ்டமாக பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் 3 அடுக்குகளாக இருக்கணுங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து அப்ரோகேட் பண்ணிவிட்டு லைக் 2 tier சிஸ்டமாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது தான் நம்மளுடைய அசோக் மேத்தா கமிட்டி. 2 tier சிஸ்டம்னு பார்க்குறப்ப 2 இது தான் இருந்திருக்கு, ஜில்லா பரிஷத் அண்ட் மண்டல் பஞ்சாயத். ஓகே, ஸோ அசோக் மேத்தா கமிட்டி வந்து மெயினாக ஃபினான்ஷியல் அட்டானமி ஆஃப் த கிராம் பஞ்சாயத்ஸில், ஸோ லோக்கல் கவர்னன்ஸில் நம்ம ஃபினான்ஷியல் அட்டானமியை வந்து அடையணும், அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸும் நமக்கு அசோக் மேத்தா கமிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசோக் மேத்தா கமிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வி ஹாவ் டு சி அபவுட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பிகாஸ் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பார்த்திங்கன்னா 1957 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது தான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டினாலே நமக்கு தெரிய வேண்டியது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியில் என்ன வலியுறுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ லோக்கல் கவர்னன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து டீசென்ட்ரலைசேஷனை வந்து வலியுறுத்தினது பார்த்தோன்னா நமக்கு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியில் சொன்ன மாதிரி முன்ன சொன்ன மாதிரி 3 tier சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க, கிராம பஞ்சாயத், பஞ்சாயத் சமிட்டி அண்ட் ஜில்லா பரிஷத். இதுதான் அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி 3 tier வந்து இது பண்ணிவிட்டு எலிமினேட் பண்ணிவிட்டு 2 tier சிஸ்டமாக கொண்டு வந்திருப்பார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அசோக் மேத்தா அண்ட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ அடுத்த கமிட்டி பாருங்கள், ஓகே, நெக்ஸ்ட் வில் சி ஜிவிகே ராவ் கமிட்டி. ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து 1985. இது வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிளானிங் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிவிகே ராவ் கமிட்டி பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா கிராஸ் வித்தவுட் ரூட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் எக்ஸசிவான பியூரோக்ரட்டைசேஷன் ஆகியிருக்கு, ஆல் ஓவர் சிஸ்டமே எக்ஸசிவாக பியூரோக்ரட்டைசேஷன் ஆகியிருக்கு. ஸோ கிராஸ் வித்தவுட் ரூட்ஸாக பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது வந்து நம்ம ஜிவிகே ராவ் கமிட்டி தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரிக்கான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தது ஜிவிகே ராவ் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸ். ஸோ இவங்க தான் ரெகுலர் எலெக்ஷன்ஸை வந்து மேண்டட்ரியாக கொண்டு வரணும் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில். அண்ட் இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் எல்எம் சிங்வி கமிட்டி பார்க்குறோம். எல்எம் சிங்வி கமிட்டி பார்த்தோன்னா 1986. ஸோ முதல்ல கிராம சபாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது எல்எம் சிங்வி கமிட்டி. கான்ஸ்டியூஷனல் சட்டப்பூர்வ ஒரு அங்கீகாரம் கொடுத்தது
கிராம சபாக்கு யார் பார்த்தோன்னா எல்எம் சிங்வி கமிட்டி. ஸோ கிராம சபா தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க லைக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் த ஸோ இது எது சம்மந்தப்பட்ட கிராம சபா நமக்கு தெரியும், 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ இதில் ஃபார்மலாக ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து லைக் வந்து 1986 வந்த கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து டைரக்ட் டெமோக்ரஸியோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறதே கிராம சபைகள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பல்வந்த்ராய் மேக்தா கமிட்டி 1957 வந்திருக்கு, அசோக் மேக்தா கமிட்டி 77-78 வந்திருக்கு, ஜிவிகே ரவுட் கமிட்டி 1985 வந்திருக்கு, எல்எம் சிங்வி கமிட்டி 1986 வந்திருக்கு. ஸோ 3, 1 and 2, 4. Yes, this is the answer. So பாருங்க overall ஒரு quick glance போயிடலாம். அசோக் மேக்தா it was set up by Janata government in order to strengthen the Panchayat Raj system and revitalization of the system. Ashok Raj Mehta committee was formed. It replaces the 3-tier system by 2-tier system. எஸ், அடுத்து ஜிவிகே ராவ் கமிட்டி பற்றி என்ன பார்த்தோம், 1985 பிளானிங் கமிஷனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது தான் ஜிவிகே ராவ் கமிட்டி. ஸோ இங்கே ரெகுலர் எலெக்ஷன்ஸ்லாம் மேண்டட்ரியாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னவர் நம்ம ஜிவிகே ராவ் தான். ஸோ பிகாஸ் அங்கே எக்ஸசிவான பியூரோக்ரட்டைசேஷன் இருக்குது. ஸோ மொத்தமே லைக் இன்னும் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை நம்ம இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரிக்காக நமக்கு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் பல்வந்த்ராய் மேக்தி கமிட்டி பொறுத்துனா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் 1959 நமக்கு ஃபர்ஸ்ட் ராஜஸ்தானில் பஞ்சாயத் ராஜ் வந்து உருவாகியிருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு கேள்வியில் வந்திருக்கு. ஸோ பல்வந்த்ராய் மேக்தா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். அடுத்த எல்எம் சிங்வி கமிட்டி 1986 இட் ப்ரொவைட்ஸ் த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு த கிராம சபா. எஸ், அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது அகெயின் பாருங்கள் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். இது எல்லாமே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் அந்த சிலபஸில் இருக்கக்கூடியது. ஸோ சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் இன் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்தோம். சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ வி ஹாவ் 3-tier சிஸ்டம். ஃபர்ஸ்ட் கிராஸ் ரூட் ஃபவுண்டேஷன் பேஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத், நெக்ஸ்ட்டு பஞ்சாயத் சமிட்டி, நெக்ஸ்ட் ஜில்லா பரிஷத். எஸ், ஸோ இது வந்து வில்லேஜ் லெவலில் இருக்கிறது, இது பிளாக் லெவலில், அண்ட் திஸ் இஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல். எஸ், 3 அடுக்குகள் முறை தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில். 3 அடுக்கு முறை உள்ளாட்சி அரசாங்கத்தில் 3 அடுக்கு முறை தான் நமக்கு பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ வில்லேஜ், பிளாக், டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ கிராம அளவிலும் ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும். ஓகே, ஸோ மெயினாக ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லோக்கல் செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். முதல்ல இந்த பஞ்சாயத் ராஜ் செட்டப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அகெயின் ராஜஸ்தானில் நாகூருங்கிற ஊரில். ஸோ அக்டோபர் 2, 1959. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதன்படி இவங்க எஸ்சி எஸ்டி விமன் அவங்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது, அது நமக்கு தெரியும். ஸோ 3 அடுக்குகள். இது சம்மந்தப்பட்ட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாருங்கள், 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. So option C, 3-tier system, local self-government, village, block and district level. So next question, the real executive authority at the state level. So மாநில அளவில் உண்மையான நிர்வாக அதிகாரம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னரா, சீஃப் மினிஸ்டர் இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இல்லை பிரசிடெண்ட்டா அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தான் நம்ம ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்குறப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி நமக்கு ஃபார்மல் எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஃபார்மல்
எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னர். ஸோ இவர் என்ன சொல்லுவாங்க, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் சொல்லுவாங்க, இல்லைன்னா டி ஜூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெயரளவில் வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னர் வருவார். ஸோ இது வந்து ஆர்டிக்கிள் 154 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவ். ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு சிஎம் அவர்கள் வருவார். ஸோ ரோல் ஆஃப் சிஎம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஹீ இஸ் நோன் அஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ மெயினாக பாலிசி மேக்கிங்கு அண்ட் பாலிசி லாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சீஃப் மினிஸ்டர் அவர்கள் தான் தலைமை வகிப்பாங்க. அண்ட் லீடிங் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இது எல்லாமே சீஃப் மினிஸ்டருடைய மிக முக்கியமான வேலைகள். அண்ட் he also aid and advise for the governor. ஸோ பாருங்கள், அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 154 அந்த பவர் வந்து நாமினலாக ஃபார்மல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது நம்மளுடைய கவர்னர். பட் த ரியல் ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ அலாங் வித் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அடுத்த கேள்வி போலாங்க. Which of the following statements are true about Grama Sabha in Tamil Nadu? ஸோ பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமோட கமிட்டிஸ் இது சம்மந்தப்பட்ட அண்ட் கிராம சபா இது சம்மந்தப்பட்ட எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்குன்னு பாருங்கள். ஸோ த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாவ் ஆர்டர்ட் த conduct of கிராம சபா மீட்டிங்ஸ் a minimum of 6 times in a year. ஸோ ஒரு ஆண்டுக்கு 6 முறையாவது கிராம சபை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேணும்னு தமிழக அரசு உத்தரவிட்டு ரீசெண்டாக நமக்கு வந்த நியூஸு. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டடான ஒரு செக்ஷன் தான் இதில் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், கிராம் சபா மீட்டிங்ஸ் கேன் பி கண்டக்டட் 26 January ரிப்பப்ளிக் டே, 22nd March and 22nd March is World Water Day, 1st May is Labor Day, 15th August Independence Day, and 2nd October Gandhi Jayanti, and 1st November is Local Governance Day. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப இந்த 6 நாட்களில் கிராம சபை கூட்டங்கள் கண்டக்ட் பண்ணணும், இதுவும் சரியான கூற்று. If 10% quorum of voters from village panchayat is not available, then Gram Sabha meetings cannot be conducted. So கிராம சபை கூட்டங்களை நடத்துவதற்கு கிராம பஞ்சாயத்தின் 10% வாக்காளர்கள் வருகை தரவில்லை எனில் அக்கூட்டங்கள் நடத்த இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நடத்த இயலாது அப்படின்னு இல்லைங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ சில இடத்துல அட்ஜர்ன் பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை நமக்கு இதுதான் சரியான ஆன்சராக இல்லையான்னு தெரியலனாலும் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன்ஸில் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு நமக்கு எந்த இதுலேயும் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸாக 1, 2 கரெக்டுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. 3 வந்து ஆப்வியஸாக ஆப்ஷனில் 3 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ வில் கோ வித் த ஆப்ஷன் பி. அண்ட் ஆல்சோ அந்த 10% கோரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு தேவையான மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது, cannot be conductedங்கிறது அது மேண்டட்ரி கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ கிராம சபை கூட்டங்கள்ங்கிற பார்க்குறப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த டெமோக்ராட்டிக் கேதரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேதரிங்ஸோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன். ஸோ எல்லோரும் அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன் இருக்கணும், லோக்கல் கவர்னன்ஸ் அவங்கள ஆளக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லா வகையிலையும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அண்ட் பார்ட்டிசிபேட்டரி கவர்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இதாக இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி, ஸோ இது மூலமாக என்ன நடந்திருக்கு என்ன நடக்கணுங்கிற ஒரு வெளிப்படைத்தன்மை உருவாகும். ஸோ இந்த கிராம சபை கூட்டங்கள் நடந்து அவங்க போட்ட திட்டங்களை வந்து பிளான்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லை அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, போன தடவை போட்ட பட்ஜெட்டுக்கு என்ன ஆடிட் தணிக்கை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கிராம சபை கூட்டங்களில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ லைக் cannot be
கண்டக்டடுங்கிறது மேண்டட்ரியாக நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட், இன் வேரிஸ் வித் த ஸ்டேட்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேண்டட்ரி கோரம் எவ்வளோ அப்படின்னு, ஸோ இது சார்ந்த ஒரு ஆக்ட் கூட இருக்குங்க, தமிழ்நாடு கிராம சபா கோரம் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் convening and conducting of the meeting rules 1998. ஸோ இது சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா 1998 வந்திருக்குங்க. ஸோ கிராம சபா பொறுத்தளவுக்கு இப்போ ரீசண்டாக நம்ம ஊர் நம்ம அரசுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் நம்ம அரசுன்னு வர்ச்சுவலாக ஸ்டேட் வைட் ஒரு கிராம சபா மீட்டிங் கூட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கிராம சபா மீட்டிங் சார்ந்து வந்த நியூஸ் பேஸ் பண்ணி நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்திருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸோ தமிழையும் பாருங்கள், ஆண்டுக்கு 6 முறை, எஸ் என்னென்ன நாட்கள்னு பார்த்துருக்கோம், கிராம சபையில் 10% கோரம் அது தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கூற்று காரணம் கேள்வி, the Rajya Sabha is a continuing chamber, a permanent body and not subject to dissolution. ஸோ ராஜ்யசபா ஒரு தொடர்ச்சியான அவை. ஸோ லோக்சபா வந்து டிசல்யூஷன் ஆகிற மாதிரி ராஜ்யசபா டிசல்யூஷன் ஆகாது, கம்ப்ளீட்டாக நிரந்தர அவை மற்றும் அது கலைக்கப்பட முடியாத ஒரு அவை. எஸ், இது நமக்கு தெரியும், இது அப்சல்யூட்லி கரெக்ட். 1/3 of its members retire every 2 years and their seats are filled up by fresh elections and the presidential nomination. ஸோ அதன் உறுப்பினர்களில் 1/3, ஸோ 1/3 ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை, ஸோ 2 years தான் அவங்களுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள். மேலும் அவர்களின் இடத்தை புதிய தேர்தல்கள் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் நியமனம் வழியாக நிரப்பப்படுகின்றன. எஸ், இதுவும் சரி. ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி, அண்ட் இதுக்கு இது வந்து சரியான விளக்கம் தான். எஸ், ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராஜ்யசபா அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இது எப்போவுமே ஃபுல்லி டிசால்வ் ஆகாது, லோக்சபா மாதிரி இல்லை. ஸோ அதோட கண்டினியூஷன், அந்த ப்ராசஸ் ஆப்ரேஷன் வந்து கண்டினியூஸாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக எவ்ரி 2 years 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் தான் டிசல்யூஷன் ஆவாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கிள் 83. It mandates 1/3 of member retire every 2nd year. ஸோ மெம்பரோட டென்யூர் காலகட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா டென்யூர் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து 6 years, 6 வருடங்கள், 6 year டேர்ம் வந்து அவங்க மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு, கூற்று மற்றும் காரணம் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு லோக்சபா சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சாரி, okay, find out the incorrect pairs. So states and number of seats in Lok Sabha கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு 40, தெலுங்கானா 19, திரிபுரா 2, உத்தரகாண்ட் 5. ஸோ பாருங்கள், இதில் தமிழ்நாடு 40 கிடையாது, தமிழ்நாடு வந்து 39. எஸ், ஸோ 40 அப்படின்னு அவங்க மீன் பண்ணியிருக்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் தமிழ்நாடுக்கு வந்து ஸ்டேட் மட்டும் பார்த்தோன்னா 39, பட் யூடி புதுச்சேரி சேர்த்தோன்னா 40 வரும். பட் எக்ஸாக்ட்லி தமிழ்நாடுக்கு மட்டும் அஸ் அ ஸ்டேட்டாக எத்தனை லோக்சபா சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 39 தான் இருக்குது. அது மாதிரி தெலுங்கானா வந்து 19 கிடையாது, 17. ஸோ 2014 ஆந்திர பிரதேஷ் தனியாக பிரிந்ததுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானான்னு மாறினதுக்கப்புறம், ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த நம்ம 42 சீட் வந்து 25 வந்து ஆந்திராவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும், 17 சீட் வந்து தெலுங்கானாக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலாட்டட் ஃபார் தெலுங்கானா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா எவ்வளோங்க, 17. ஸோ 19 கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தப்பு. ஸோ திரிபுரா 2, உத்தரகாண்ட் 5, கரெக்ட்.
பட் இங்கே நமக்கு கேள்வியோட டிமாண்ட் என்னங்க இன்கரெக்ட் பேர்ஸ். ஸோ 1 and 2 தான் நம்ம இன்கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டி சார்ந்த கேள்வி. அடிப்படை கடமைகள். ஸோ prescribed, the fundamental duties prescribed by the constitution. எது இதெல்லாம் வந்து அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமைகளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நாட்டை பாதுகாத்தல், டு டிஃபெண்ட் த கண்ட்ரி, எஸ் சொல்லியிருக்காங்க. டு பே இன்கம் டேக்ஸ், வருமான வரி செலுத்துதல், நோ ஃபண்டமெண்டல் டியூட்டியாக சொல்லலை. டு ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் காம்போசிட் கல்ச்சர், எஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டியாக சொல்லியிருக்காங்க. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, எஸ். ஸோ 1, 3 and 4 will come. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எந்த பார்ட்டு சொல்லுவோங்க, பார்ட் 4A, ஆர்டிக்கிள் 51A, ஆர்டிக்கிள் 51A அண்ட் பார்ட் 4Aல வரும். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்தளவுக்கு எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்வரான் சிங் கமிட்டி, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 11th வந்து அடுத்து ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவராலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக சில ரைட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, டியூட்டிஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலமாக ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக நமக்கு இருக்க 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 3 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது. அண்ட் டு பே இன்கம் டேக்ஸுங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டியாக நமக்கு வராது. ஃபண்டமெண்டல் டியூட்டியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, டு அப்ஹோல்ட் த பேட்ரியாட்டிசம் அண்ட் டு அப்ஹோல்ட் த யூனிட்டி. இது காரணமாக தான் நமக்கு அடிப்படை கடமைகள் அப்படின்னு, நம்ம நாட்டுக்கு என்னென்ன கடமைகள் ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் பிக்சராக நமக்கு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 20 சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. எஸ், இஃப் an act is not an offense at the date of commission, no future law can make it an offense. ஒரு குற்ற செயலானது அது செய்யப்படும் பொழுது குற்றமில்லை எனில் அதன் பிறகு கொண்டு வரப்படும் எந்த ஒரு சட்டமும் அதனை குற்ற செயலாக ஆக்க முடியாது. ஆர்டிகிள் 20 பொதுவாக என்ன பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஃபண்டமெண்டல் ப்ரொடெக்ஷன் டு இண்டிவிஜுவல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். ஸோ குற்றம் செய்யப்பட்ட அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ப்ரொடெக்ஷனை வந்து என்ஷூர் பண்ணுறது தான் நமக்கு ஆர்டிக்கிள் 20. ஸோ ஆர்டிக்கிள் 20ல் ஒரு 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ. நெக்ஸ்ட், நோ டபுள் ஜியோபார்டி. நெக்ஸ்ட், நோ செல்ஃப் இன்கிரிமேஷன். ஓகே, ஸோ ஒரு தப்பு செய்கிறோம், ஒரு குற்றம் செய்கிறோம் அப்படின்னா அந்த குற்றம் செய்கிறப்போ அது வந்து அதுக்கான தண்டனைகள் எதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஏதாவது சட்டம் வந்துச்சுன்னா அந்த குற்றத்துக்கு தண்டனை வழங்கலாமான்னு கேட்டால் கிடையாது. அட் டேட் ஆஃப் கமிஷன் அதுக்கான எந்த தண்டனை இல்லைன்னா அந்த குற்றத்துக்கு எந்த தண்டனையும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ. நெக்ஸ்ட், நோ டபுள் ஜியோபார்டி. ஸோ ஒரே அஃபென்ஸ்க்கு வி ஷுட் நாட் கிவ் 2 பனிஷ்மெண்ட். ஸோ 2 முறை வந்து தண்டனை வழங்கி கூடாது. ஸோ நோ டபுள் ஜியோபார்டி. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், அதாவது சாட்சி சொல்ல வந்தவங்க வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு தன்னை தானே சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சூழல். ஸோ நோ, இது 3 வந்து ஆர்டிக்கிள் 20யோட மிக முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட், இஃப் an act is not an offense date of commission, no future law can make it as an offense. ஸோ இதை என்ஷூர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 20 சப்கிளாஸ் 1. குற்றம் நடக்கும்போது தண்டனை அதுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு லேட்டராக ஏதாவது சட்டம் போட்டாலும் அதுக்கான தண்டனை கிடையாது.
ஸோ குற்றம் செய்கிறப்போ அந்த பர்டிகுலர் அஃபென்ஸுக்கு ஏதோ ஒரு தண்டனை சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் ஜியோபார்டி சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கிள் என்ன பார்த்தோன்னா பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், a person shall not brought into danger for one and the same offense more than twice. கிடையாது, more than once செய்யக்கூடாது. ஒரு நபர் ஒரே குற்ற செயலுக்காக ஒரு முறைக்கு மேல் ஆபத்திற்கு உள்ளாக்கக்கூடாது. ஸோ தமிழில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு முறைக்கு மேல் தான் இது பண்ணக்கூடாது. பட் ஆங்கிலத்தில் மோர் தேன் ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஸோ இது டபுள் ஜியோபார்டி சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கிள் பார்த்தோன்னா ஆர்டிக்கிள் 20 சப்கிளாஸ் 2. The constitutionality of lie detector test or dealt in பிரித்தம் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ என்ன கேஸில் டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த கேஸ் இது சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ இந்த உண்மை கண்டறியும் சோதனையின் செலுத்தன்மை குறித்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. எஸ், இதில் தான் நமக்கு நார்கோ அனாலிசிஸ் பண்ணுவாங்க, பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ணுவாங்க, பிரெயின் மேப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் டெக்னாலஜிஸ் வச்சு நமக்கு இதெல்லாம் லை டிடெக்டர், பொய் சொன்னால் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு சோதனை. ஸோ அது சம்மந்தப்பட்ட கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஸோ ஆர்டிக்கல் 20ல் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஒரு சில ஆர்டிக்கிள் மட்டும்தான் நமக்கு ஈவன் டியூரிங் அன் எமர்ஜென்சி இட் கேனாட் பி சஸ்பெண்டட். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 20. இட் கேனாட் பி சஸ்பெண்டட் ஈவன் டியூரிங் அன் எமர்ஜென்சி. ஸோ 2 and 3 இன்கரெக்ட். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வி கோ வித் த ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், தெலுங்கானா வர்சஸ் ஆந்திரா ஸ்டேட். ஒரு 2 கேள்வி இது சார்ந்து வந்திருக்கு பாருங்க. Telangana state came into existence as the 29th state of Indian Union. எஸ், இப்போது நேற்று பார்த்த ஒரு கொஷின் பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. குஜராத், ஹரியானா, கோவா அண்ட் ஜார்க்கண்ட் இதை நம்ம க்ரோனாலஜிக்கலாக பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன் வி ஹாவ் டு அரேஞ்ச் அப்படின்னு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கேள்வி தான், பேஸ்ட் ஆன் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். ஸோ 29வது ஸ்டேட்டாக தெலுங்கானா வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன் தான் நமக்கு தெலுங்கானா ஸ்டேட். நெக்ஸ்ட், த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 2014. ஸோ இது என்ன பண்ணி பைஃபர்கேட்டட் ஆந்திரா இன்டு 2 செப்பரேட் ஸ்டேட்ஸ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தெலுங்கானா மாநிலம் இந்திய ஒன்றியத்தின் 29வது மாநிலம். எஸ், 2014ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேச மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆந்திராவை ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா என 2 தனித்தனி மாநிலங்களாக பிரித்தது. எஸ், ரெண்டுமே கரெக்டு. கூற்று மற்றும் காரணம் சரி அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தெலுங்கானா அப்படிங்கிறது 29வது ஸ்டேட்டாக எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா இட் அப்பாயிண்டட் டே அப்படின்னு சொல்கிறோம், June 2nd, 2014. இட் இஸ் அன் அப்பாயிண்டட் டே ஆஃப் தெலுங்கானா. ஸோ ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 ஆஃபன்லி இட் இஸ் கால்ட் அஸ் தி தெலுங்கானா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தெலுங்கானா ஆக்ட். It's a legal instrument that was passed to create the state, passed in the Indian Parliament that created the new state. So basically ஆந்திராவில் இருக்கக்கூடிய அசெட், liability, resources இது எல்லாத்தையும் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாக்கு நமக்கு செப்பரேட் பண்ணி அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் செட் ஹைதராபாத் as the common capital. ஸோ அடுத்த ஒரு 10 வருடங்களுக்கு ஹைதராபாத் தான் காமன் கேபிட்டலாக இருக்க போகுது 2 ஸ்டேட்டுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாட் எக்ஸீடிங் 10 years.
ஓகே, ஸோ ஹைதராபாத் தான் தெலுங்கானாவோட பர்மனண்ட் கேபிட்டலாக இருக்க போகுது அண்ட் ஆந்திராவோட டெம்ப்ரவரி கேபிட்டலாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸோ அடுத்து borrowed கான்ஸ்டியூஷன், இது சம்மந்தப்பட்ட கேள்வியும் நேற்று ஒன்று பார்த்துருந்தோம் லைக் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ ஓவராலாக பாருங்கள், கிட்டத்தட்ட 45 கேள்விகளில் ஒரு 2 to 3 கொஷின்ஸ், ஒரு கொஷின் முன்னாடி இருந்ததுன்னா அதே ரிப்பீட் பண்ணி தான் வந்திருக்கு. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் நியர்லி 3 to 4 கொஷின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ எதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு கைடாக வச்சுட்டு நமக்கு அடுத்து வரக்கூடிய 2A எக்ஸாமாக இருக்கட்டும், 2A மெயின்ஸாக இருக்கட்டும், 2 மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு லைக் ஃபோக்கஸ்டாக எந்த இதில் வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். British Constitution, Irish Constitution, Japanese Constitution and Canadian Constitution. So Irish அப்படினாலே நேற்று நம்ம பார்த்தோம் DPSP, Directive Principles of State Policy, Irish Constitutionல தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஐரிஷில் வேறு என்ன எடுத்திருக்காங்கன்னா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பார்க்குறப்போ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் வருவாங்க, ஜாப்பனீஸ் பார்க்குறப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா வருவாங்க, கெனடியன் அப்படின்னு பார்க்குறப்போ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ பிரிட்டிஷில் என்னென்ன பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினெட் சிஸ்டம், கேபினெட் முறை இங்கே தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் நம்ம என்னென்ன பாரோ பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், நம்ம கேள்வியிலே தான் கேட்டிருக்காங்க. மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், டிபிஎஸ்பி, நாமினேஷன் ஆஃப் மெம்பர் டு ராஜ்யசபா, நாமினேஷன் ஆஃப் மெம்பர் டு ராஜ்யசபா. ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷனில் பாருங்கள், procedure established by law. Yes, Canadian Constitution. So Canadian Constitution la we have advisory jurisdiction, Article 143, advisory jurisdiction, federation with strong center, federation with strong center, vesting of residuary powers in center, vesting of residuary powers in center. Yes, note பண்ணிக்கோங்க. So A3 B1, so 3142, 3142. ஸோ பாருங்கள், இங்கிலாந்து அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை, அயர்லாந்து அரசியலமைப்பு குடியரசு தலைவர் தேர்தல் முறை, ஜப்பானிய அரசமைப்பு சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறை, கனடா அரசியலமைப்பு உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை கூறும் அதிகார வரம்பு. ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம பேக் ஆஃப் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாரோட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வேர்ல்ட் கிளாஸ் குளோபல் கான்ஸ்டியூஷன்லேருந்து நிறைய இடத்துலேருந்து சில முக்கியமான பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து இன்கார்பரேட் பண்ணி டிராஃப்ட் பண்ணது தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன். அண்ட் இதில் மெஜாரிட்டி ப்ரொவிஷன்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம பேக் ஆஃப் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ப்ரியாம்பிள்? ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னு பார்க்குறப்ப, முகவுரை அப்படின்னு பார்க்குறப்ப ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இதோட சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு பார்த்தோன்னா மக்கள் தான். வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து பீப்புள்.
எஸ், ப்ரியாம்பிள் பொறுத்தளவுக்கு at the date of inception அடாப்ஷன்லேயே சில வார்த்தைகள் இருந்தது. பட் 42nd அமெண்ட்மெண்ட் ஒரே ஒரு முறை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க 1976 படி. SSI அப்படிங்கிறது ஆட் ஆகியிருக்கு. சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், term fraternity in preamble was added by 42nd constitutional amendment act கொடுத்துருக்காங்க. ஸோ முகப்புரையில் சகோதரத்துவம் ஆட் பண்ணியிருக்காங்க 42வது அரசமைப்பு திருத்தம்ல, தவறு. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் ஆக்சுவலி ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை எலிமினேட் பண்ணியிருக்கோம். இட் ஸ்பெசிஃபைஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். எஸ், இது இந்திய அரசமைப்பின் நோக்கங்களை குறிப்பிடுகிறது. இட் ஹாஸ் பீன் அமெண்டட் ட்வைஸ். நோ, இட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ். Yes, that is 42nd CAA. Yes, so second statement மட்டும்தான் true statement. ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இட் cannot be enforceable in the court of law. இதில் ஏதாவது ஒரு விஷயம் அப்ரகேட். ஸோ ப்ரியாம்பிள் என்னென்ன பேசியிருப்பாங்க, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நமக்கு அப்ரகேட் ஆகிடுச்சு அப்படின்னா it cannot be enforceable in the court of law அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரியாம்பிள் பொறுத்தளவுக்கு it acts as the identity or the key of the constitution. So it is a philosophy. ஸோ இதுதான் நமக்கு ஒரு பேசிக் வேல்யூ ஃபார் கான்ஸ்டியூஷனை வந்து சொல்லுது. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் லேட்டராக நமக்கு ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். The first bicameral legislature in India was established in. First bicameral legislature. So according to Government of India Act 1990, 1919 ஆக்ட், இதை வந்து மாண்டெக்-செல்ம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். செல்ம்ஸ்ஃபோர்ட் ரெஃபார்ம். இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1921 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆகி இட் இன்ட்ரடியூஸ்ட் அ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 2 houses. ஸோ 2 அவை, Council of States upper house and Central Legislative Assembly lower house. எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு, 1921 தான் இட் கேம் இன்டு எஃபெக்ட். ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது 2 அவையாக பிரிஞ்சிருக்கு. ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், ஈரவை சட்டமன்றமாக முதல்ல வந்தது 1919. எந்த ஆக்ட்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கால்ட் அஸ் மாண்டெக்-செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதை வந்து ரீப்ளேஸ் ஆகியிருக்கு. ஸோ பைகேமரலிசம் அட் சென்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 1919. பட் அதே பைகேமரலிசம் அட் ப்ரொவின்ஷியல் லெவலில், மாகாண அளவில் ஈரவை சட்டமன்றம் வந்தது வந்து 1935. Bicameralism at center. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். எஸ், ஸ்டாட்டுட்டரி மைனாரிட்டி கமிஷன், முதல் சட்டப்பூர்வ சிறுபான்மையினர் ஆணையம். ஸ்டேட் கமிஷனர் ஃபார் மைனாரிட்டி, சிறுபான்மையினருக்கான மாநில ஆணையம். கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, மொழி சிறுபான்மையினருக்கான ஆணையம். ஜியோ பார்சி. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரைட் மேட்சஸ், சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதல் சட்டப்பூர்வ சிறுபான்மையினர் ஆணையம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், நேஷ்னல் கமிஷன் ஃபார்
மைனாரிட்டிஸ். NCM நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் எப்போ தொடங்கியிருக்காங்க? 1993ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு த நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1992ல் கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்தார் அலி கான். ஸோ ஃபார்மலி இது 1978லே வந்திருக்கு, பட் அப்போ நான் ஸ்டாட்டுட்ரியாக இருந்திருக்கு. அப்புறம் 1992ல் சட்டம் இயற்றதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ஸ்டாட்டுட்ரி சட்டப்பூர்வ அமைப்பாக மாறி இருக்கு. 1993 மெயினாக மைனாரிட்டிஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அப்படி பார்க்குறப்போ முதல் இது கரெக்டு. ஸ்டேட் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி. இட் இஸ் செட் அப் இன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ். எஸ், இதுவும் கரெக்டு. ஸோ சிறுபான்மையிற்கான இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இது பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் 2010. ஓகே, ஸோ இதுவும் சரியான கூற்று தான். கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. ஸோ கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி வந்து ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. இட் இஸ் அப்பாயிண்டட் அண்டர் ஆர்டிகல் 350B. மெயினாக டு சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் பேஸ்டு மொழி சார்ந்த சிறுபான்மையினருக்கு அவங்களுடைய விருப்புகளை வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்தது தான் கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஆர்டிகல் 350Bயில் நமக்கு வந்திருக்கும். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1957 ஃபாலோயிங் த 7th அமெண்ட்மெண்ட். ஸோ 1965 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ராங். ஜியோபார்சிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து மெயினாக பார்சி பாப்புலேஷன், பார்சி இன மக்களுடைய அந்த மக்கள் தொகை குறைந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ரிவைவ் பண்ணுறதுக்காக, ஸோ அவங்களுடைய பாப்புலேஷன் டிக்ளைனை வந்து ரிவர்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்கீம். அண்ட் இட் இஸ் த ஸ்கீம் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 2013. ஸோ மெயினாக இது எந்த வருடம்? 13-14. ஆனால் இங்கே 12-13 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு மாறி இருக்குது. ஸோ 13-14 தான் டு ரிவர்ஸ் த பாப்புலேஷன் டிக்ளைன் ஆஃப் பார்சி கம்யூனிட்டி இன் இந்தியா. அண்ட் இந்த ஸ்கீம் படி என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் மெடிக்கல் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதான ஸோ ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அண்ட் சைல்ட் கேருக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்டர்லி பீப்புளுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, பிகாஸ் பாப்புலேஷனை வந்து அவங்க தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஹெல்த், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் ஜியோபார்சி ஸ்கீம். ஸோ இது ரெண்டும் தவறாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் நமக்கு சரியான விடை. Number of districts in Tamil Nadu during having less than 1% of ST population as per 2011 census. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எத்தனை மாவட்டங்கள் 1% குறைவாக பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க? இது ஒரு ஃபேக்சுவல் கொஷின். ஸோ நமக்கு 18ன்னு சொல்கிறோம். 18. ஸோ மெயினாக 2011 சென்சஸ் படி தமிழ்நாடில் ஹையஸ்ட் எஸ்டி பாப்புலேஷன் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி மலை மற்றும் ஜவாது ஹில்ஸ், நீல்கிரிஸ் அண்ட் ஜவாது ஹில்ஸ். அண்ட் லோ பாப்புலேஷன் பார்த்தோன்னா கரூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி பிளெயின் ஏரியாஸில் எஸ்டி பாப்புலேஷன் வந்து குறைவாக இருந்திருக்கு. So next, identify the name of the scheme with the aim to ensure the benefit. The schemes, the people for whom they have been assigned. ஒன்றும் இல்லை, எந்த திட்டத்தில்
அந்தந்த திட்டங்கள் பயனாளிக்கு கொண்டு சேர்ந்தது என்பதை கூறுகிறது. எந்த திட்டங்கள் யாரை குறித்து உருவாக்கப்பட்டது? இது கொஞ்சம் கொஸ்டின் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணியிருக்கலாம். புதுமை பெண் திட்டம் நமக்கு தெரியும். புதுமை பெண் திட்டம் பொறுத்தளவுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் எஜுகேஷனுக்காக கொடுக்கறது. ஸோ பெண்கள் வந்து குறிப்பாக கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டடில் தமிழ் மீடியம் வழி படிக்கக்கூடிய 6லேருந்து 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க டு பர்சியூ த ஹையர் எஜுகேஷன். ஸோ இதுதான் மூவலூர் புதுமை பெண் திட்டம் 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் டு எம்பவர் த கேர்ள் சில்ட்ரன். ஸோ மெயினாக டு அவங்க பர்சியூ பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் த ட்ராப் அவுட். ஸோ இது சம்மந்தப்பட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா பெண் கல்வி அப்படிங்கிற போர்ட்டலில் அப்ளை பண்ணோம். இது கூட நமக்கு கேள்வியாக வரலாம். பெண் கல்வி போர்ட்டல் இது வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இனிஷியேட் பண்ணக்கூடிய ஸ்கீம். அண்ட் இப்போ வந்து ரீசெண்ட்லி இட் ஹாஸ் பீன் எக்ஸ்பேண்டட் டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் பீன் எக்ஸ்பேண்டட் டு த டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ டிரான்ஸ் உமன் டிரான்ஸ் மென் அவங்களுக்கும் பெண்கள் தாண்டி அவங்களுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு புதுமை பெண் திட்டம். இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு எலிஜிபிள் விமன் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அவங்களுக்கு 1000 ரூபாய் நமக்கு கொடுக்கறது தான் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ 1000 ரூபாய் மந்த்லி கிராண்ட் கொடுப்பாங்க. டு விமன் ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் 21+ இயர்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு லைக் அவங்க வீட்டில் பார்க்கக்கூடிய வேலைகளுக்கு எந்த ரெக்கக்னேஷனும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லைங்கிறத மெயினாக அட்ரஸ் பண்ணி அவங்களை ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் தருவாங்க. ஸோ இதில் ஒரு 3 க்ரைட்டீரியா இருக்குங்க. ஃபேமிலிஸ் வித் ஆனுவல் இன்கம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.5 lakhs. நெக்ஸ்ட் who own less than 5 acres of wetland. ஸோ வெட்லேண்ட் வந்து 5 acres கம்மியாக இருக்கும். 10 acres of dry land. An annual household electricity எவ்வளோ யூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும் 3600 units of electricity. ஸோ இதுதான் eligibility criteria for women to acquire to be a beneficiary of the scheme கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா செப்டம்பர் 2023. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்களும் நலமா திட்டம். நீங்கள் நலமா. ஸோ ஆர் யூ வெல் டூ அப்படிங்கிற திட்டம் எப்போ மார்ச் 2024 கொண்டு வந்திருக்காங்க. டேரக்ட்லி என்னென்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் மக்களை போய் சேருதா அப்படிங்கிறத டேரெக்டாக போய் களத்திலே போய் மக்கள்கிட்ட ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசமாக இருக்கக்கூடியது தான் நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இட் கேதர்ஸ் த ஃபீட்பேக் பேஸ்ட் ஆன் த இம்ப்ளிமெண்டேஷன், ensure benefits with reach the intended people. ஸோ குறிப்பிட்ட அந்த மக்களை சேர்ந்து பெனிஃபிஷியரிஸ் சேர்ந்து பயனடைந்திருக்காங்களா அப்படிங்கிற டு ensure the benefits. Next to evaluate the effectiveness of the welfare program. ஸோ வெல்ஃபேர் நல்வாழ்வு ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து எப்படி வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இவால்வேட் பண்ணுறதுக்கு மெயினாக களத்தில் போய் டு ஐடென்டிஃபை த பாட்டில் நெக் அண்ட் டு ரிசீவ் த ஃபீட்பேக் அண்ட் ரிசால்வ் த இஷ்யூஸ் ஃபார் த பப்ளிக். இதெல்லாம் தான் இட்ஸ் ரிலேட்டட் டு நீங்கள் நலமா ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மகளிர் விடியல் பயணம். இது நமக்கு தெரியும் ஃப்ரீ பஸ். ஸோ அதன்படி நமக்கு 888 ரூபா மந்த்லி சேவிங்ஸ் வந்து உமன் இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க சைன் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்கீமு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப கேட்கப்பட்ட கேள்விக்கு ஓரளவு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் நலமா. கொஸ்டின் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், பட் ஆன்சரில் வச்சு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி
பெஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லைக் வெற்றி நிச்சயம் ப்ரொவைட்ஸ். ஸோ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து என்ன கொடுக்குது, லைக் என்ன சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்யூஷன் ரிகார்டிங் பீப்புள் கிரீவன்ஸ். ஸோ மக்களோட குறை தீர்க்கிறதா கிடையாது. டு அப்ஸ்கில் த அன்எம்ப்ளாய்டு யூத் டு கெட் பிளேஸ்மெண்ட். எஸ் அஃப்கோர்ஸ். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடையாது. வெல்ஃபேர் அசிஸ்டன்ஸ் டு SHG கிடையாது. ஸோ பொதுமக்களின் குறைகள் தீர்க்கிறது நோ. வேலையில்லா இளைஞர்கள் எஸ், அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற. உயர்கல்வித்துறை டிஜிட்டல் மயமாக்குதல். சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவி. ஸோ பாருங்கள், டு அப்ஸ்கில் த அன்எம்ப்ளாய்டு யூத். ஸோ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்குறோம். ரீசண்டாக இது வந்து நியூஸில் கூட வந்திருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு கூட கொஷினாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்குங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்கீம் ஆஃப் அஷ்யூர்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னா TNSDD, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், TNSDC. ஸோ ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. தே ஆல்சோ எக்ஸ்டெண்டட் தோஸ் ஹூ ஹவ் கண்டினியூட் தேர் ஸ்டடி, டிஸ்கண்டினியூட் தேர் ஸ்டடி. ஸோ படிப்பை பாதியிலே விட்டவங்களுக்கும் தே ஆர் கிவிங் த ஸ்கில் தே ஆர் அப்ஸ்கில்லிங். ஆல்ரெடி எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வெற்றி நிச்சயம் வந்து ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங். அண்ட் ஆல்சோ இன்க்ளூசிவ், ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கணுங்கிறதுக்காக தேர் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆஃப் பீப்புள், மார்ஜினலைஸ்டு யூத் பாப்புலேஷன். ஸோ ஸ்கீம் ஆஃப் அஷ்யூர்ட் சக்ஸஸ். ஸோ ஜூலை 2025 வந்து டு ப்ரொவைட் ஃப்ரீ ஹை குவாலிட்டி industry specific skill training to the youth age group பாருங்க 18 to 35. ஸோ இது மெயினாக நான் முதல்வன் ஸ்கீமோட 3rd anniversary டே அன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன் நமக்கு தெரியும் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஸோ அதனுடைய 3வது ஆனிவர்சரி அப்போது இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, which of the following are true about leveraging technology for women's safety? ஸோ பெண்களுடைய பாதுகாப்பு சார்ந்த ஒரு கேள்வி. Mobile applications such as Nirbhaya app, Sheroes and Himmat Plus have empowered women to seek help instantly. Yes. The NCW, National Commission for Women, in collaboration with tech companies, is working on AI-driven safety tools. AI-based predictive policing can help identify high-risk areas for crime prevention. ஒன்றும் இல்லைங்க, நிர்பயா செயலி, ஷெரோஸ் மற்றும் ஹிம்மத் ப்ளஸ் போன்ற மொபைல் பயன்பாடுகள் பெண்கள் உடனடியாக உதவி பெற அதிகாரம் அளித்துள்ளன கொடுத்துருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையம் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பாதுகாப்பு கருவிகளில் பணியாற்றி வருகின்றனர். அதான் யசோதா அப்படின்னு சொல்லுவோம். யசோதா AI. யசோதா AI. நெக்ஸ்ட், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான முன்கணிப்பு காவல் குற்ற தடுப்புக்கான அதிக ஆபத்துள்ள பகுதிகளை அடையாளம் காண உதவும். எஸ். ஸோ இதுக்கு 3 ஸ்டேட்மெண்ட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு விமன் சேஃப்டி, லீவரேஜிங் டெக்னாலஜி ஃபார் விமன் சேஃப்டி சரியான விடை தான். ஸோ இந்த கொஷின் பார்க்குறப்போ நம்ம நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் சார்ந்து பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன், it is a statutory body, NCW, National Commission for Women, NCW, statutory body established on January 1992. ஸோ ஜனவரி 31,
31st Jan 1992 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1990. ஸோ இதில் சேர்பர்சன் இருப்பாங்க, 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மெம்பர் செக்ரட்டரி இருப்பாங்க. தே ஆர் ஆல் நாமினேட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தேர் ப்ரைம் ஃபங்க்ஷன் வந்து டு ரெவ்யூ, டு ப்ரொடெக்ட் அண்ட் டு ப்ரமோட் த லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆஃப் உமன். ஸோ லீகலாக கான்ஸ்டியூஷனலாக சட்டப்பூர்வமாக என்ன மாதிரியான அரசியல் அமைப்பு படி என்ன மாதிரியான உரிமைகள் உமனுக்கு இருக்கோ அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரமோட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தே அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆன் பாலிசிஸ். They investigate the complaints against their right violation. They have the power of civil court to summon the witness and examine the documents. இது எல்லாமே வந்து functions of NCW. The first chairperson of NCW யாருன்னு பார்த்தோன்னா ஜெயந்தி பட்நாயக். இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா விஜய கிஷோர் ரஹத்கர். ஸோ மெயினாக க்ரீவன்ஸ் ரெட்ரஸல், பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை, குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு குறை தீர்ப்பு ஆணையமாக க்ரீவன்ஸ் ரெட்ரஸல், பாலிசி அட்வைஸ். ஸோ ஏ ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, யசோதா ஏ. இது ஒன் ஆஃப் த ஏ லிட்ரஸி ப்ரோக்ராம். ஸோ இது NCWஓட ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் சேஃப்டி இது சம்மந்தப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான். டு எம்பவர் த உமன் டு கான்ட்ரிபியூட் மீனிங்ஃபுல்லி டு த விக்ஷித் பாரத் ட்ரிவன் பை டெக்னாலஜி அண்ட் இன்க்ளூஷன். ஸோ விக்ஷித் பாரத் பை விக்ஷித் பாரத் 2047 இல்லையா. ஸோ வளர்ந்த இந்தியா 2047க்குள்ளே அது வந்து டெக்னாலஜி ட்ரிவன், உமன் வந்து இன்க்ளூசிவாக எல்லாமே முழுமையான வளர்ச்சி அடையணுங்கிறது நோக்கம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவாக NCWஆல் லான்ச் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ஏ லிட்ரஸி ப்ரோக்ராம் தான் யசோதா ஏ. அது சம்மந்தப்பட்டு தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் NCW யாரோட கொலாபரேஷனில் இந்த யசோதா ஏ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா FSL அப்படின்னு பார்க்குறப்ப ஃபியூச்சர் ஷிஃப்ட் லேப். ஸோ இதில் பெனிஃபிஷியரிஸாக இருக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்தோன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறவங்க, சுய உதவி குழுக்களில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லைக் சர்பஞ்ச், நெக்ஸ்ட் MLAs, ஆஷா ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், மைக்ரோ என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இதில் பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. ஸோ திஸ் கொஷின் இஸ் அபவுட் லீவரேஜிங் டெக்னாலஜி ஃபார் விமென் சேஃப்டி. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் பற்றின ஒரு கேள்வி. ட்ரூ அபவுட் ஸ்பீடி ஜஸ்டிஸ் டெலிவரி ஃபார் மார்ஜினலைஸ்ட். ஸோ விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு லாங் பெண்டிங்காக இருக்கக்கூடிய கேசஸை சீக்கிரமாக ஒரு ஸ்பீடி ஜஸ்டிஸ், விரைவான ஒரு நீதி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்த ஒரு சிஸ்டம் தான் ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The Department of Justice is implementing a centrally sponsored scheme for setting up a fast track courts since 2019. ஸோ நீதித்துறை 2019 முதல் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான மத்திய நிதி உறவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. Yes, it is correct. The 14th Finance Commission endorsed the proposal of a Department of Justice for setting up 1800 fast track courts. இது அப்படியே அவங்க பாலிசி கைட்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 14வது ஃபினான்ஸ் கமிஷன் தான் என்டோர்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுவும் சரி. அதாவது 1800 விரைவு நீதிமன்றங்களை அமைக்கணுங்கிறது நீதித்துறையின் முன்மொழிவை 14வது நீதி ஆணையம் தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் 1000 FTCs ஆர் ஃபங்க்ஷனல் இன் 80 states. இது தப்பு. ஸோ 1000 இல்லை, ஒரு சில டேட்டாவில் 700 750 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்றில் 883 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிப்போர்ட் படி இந்த இது வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ 1000ங்கிறது கிடையாது. ஸோ 1 2 இஸ் கரெக்ட்.
ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸோட முக்கிய நோக்கம் என்ன, லாங் பெண்டிங்காக இருக்கக்கூடிய கேசஸை மெயினாக ஹீனியஸ் கிரைம்ஸ், விமன் ரிலேட்டடான கிரைம்ஸ், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்களில் ஸ்பீடியாக ஜஸ்டிஸ் கொடுக்கணும், விரைவான ஒரு நீதி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்ததுன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். சில்ட்ரன், சீனியர் சிட்டிசன்ஸ், ஹெச்ஐவி எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்க, விமென், இவங்க எல்லாரும் சம்மந்தப்பட்ட லைக் மெயினாக போக்சோ சட்டங்கள் அது சம்மந்தப்பட்ட கேசஸ்ல எல்லாம் கொஞ்சம் விரைவான ஒரு நீதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். 14 ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்குறப்போ நமக்கு தெரிய வேண்டியது சேர்மன் யார் இருப்பாங்க, YV ரெட்டி அவர்கள். காலகட்டம் எப்போ சொல்லுங்கள், 2015 to 20, 15 to 20, 14 ஃபினான்ஸ் கமிஷனோட அந்த இயர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸ்கீம்ஸை க்ரானாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம், நீயே உனக்கு ராஜா ஸ்கீம், உங்களை தேடி உங்கள் ஊரில் ஸ்கீம், நீங்கள் நலமா ஸ்கீம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம்னு கூட சொல்லுவோம். Okay, so to promote the sports particularly in rural areas, இந்த ஸ்கீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மெயினாக 33 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, 33 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இட் ப்ரொவைட் ஆக்சஸ் டு குவாலிட்டியான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பிகாஸ் டு எக்ஸல் இன் த நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 12,000 வில்லேஜ் பஞ்சாயத்ஸில் இந்த ஸ்கீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீம் வந்து February 7, 2024 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி அப்படின்னு பார்த்தோன்னா SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ 2024. நெக்ஸ்ட், நீயே உனக்கு ராஜா திட்டம், யூஆர் யுவர் ஓன் கிங். ஸோ இந்த திட்டம் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ட்ரெடிஷ்னலான ஹேண்டிகிராஃப்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், யூத் பாப்புலேஷனுக்கு மத்தியில் பாரம்பரிய கைத்தொழில்களை வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வந்தது தான் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட். To ensure the youth by reviving the traditional arts and fostering the entrepreneurship. ஸோ அது சார்ந்து பாரம்பரிய கைவினைகள் சார்ந்து தொழில் முனைவோர்களை வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வந்த திட்டம் தான். ஸோ December 2023 இது. ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், கள்ளக்குறிச்சி வுட் கார்விங்ஸ், பாம் லீஃப் கிராஃப்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. 12,500 கிட்ட ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அண்ட் லோக்கல் கிராஃப்ட்ஸில் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறது தான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட், உங்களை தேடி உங்கள் ஊரில், இன் சர்ச் ஆஃப் யூ இன் யுவர் வில்லேஜ். ஸோ பப்ளிக் சர்வீஸ் டெலிவரியை இன்னுமே எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மற்றும் மற்ற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து நேரடியாகவே அவங்க வில்லேஜில் ஸ்டே பண்ணி 24 hours கிட்ட ஸ்டே பண்ணி அந்த லோக்கல் தாலுக்கில் மக்கள்கிட்ட அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. இட் கவர்ஸ் ஆல் த தாலுக், மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் ரூரல் டெவலப்மெண்ட், ரெவென்யூ இம்ப்ரூவ்மெண்ட், லைக் அட்ரஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட், ரெவென்யூ செக்ஷன், அட்ரஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ். உங்களை தேடு உங்கள் ஊரில் ஸ்கீம் 2024. ஸோ 2024 இருக்குது. இது பார்த்திங்கன்னா February சொன்னோமா, இது உங்களை தேடி உங்கள் ஊரில் ஸ்கீம் பாருங்கள் January 2024. ஸோ இன்னும் ஒரு ஸ்கீம் இருக்குது, நீங்கள் நலமா. ஆல்ரெடி இந்த ஸ்கீம் பற்றி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கொஷினில். ஸோ ஸ்கீம் எப்போ வந்திருக்கு, March 2024. ஸோ டைரெக்டாக பெனிஃபிஷியரிஸ்கிட்டே அவங்களுடைய நிறை குறைகள் கேட்டு அவங்களுக்கு இன்னும் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை இன்னும் பெட்டராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்கீம். ஆர் யூ வெல் டூ? ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்க்குறப்ப 2314.
ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நீயே உனக்கு ராஜா ஸ்கீம் தான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே we can match. ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சால் we can able to derive the answer. ஸோ பாருங்கள், இது நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரிலேட்டடான 45th கொஷின். ஸோ 45 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் with respect to administration of states with reference to Tamil Nadu. Yes. ஓகே, ஸோ யூனிட் 2ல் நமக்கு சிலபஸ் ஸ்பிளிட்டப் படி நமக்கு 45 கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ், ஸோ ஸ்கீம்ஸ்ன்னு பார்க்குறப்போ நமக்கு யூனிட் 1லேயும் கவர் ஆகும், 2லேயும் கவர் ஆகும், எக்கனாமி செக்ஷன்லேயும் கவர் ஆகும். ஸோ அங்கங்கே மாறி இருக்கும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு லைக் கமிட்டிஸ், ஸ்கீம்ஸ், கவர்னன்ஸ், பிகாஸ் இதுலேயும் வெல்ஃபேர் கவர்மெண்ட் சார்ந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு பாலிட்டி தொடர்பான ஸ்கீம்ஸ் மற்றும் பாலிட்டி தொடர்பான கேள்விகள், அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான கேள்விகளை வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் திஸ் கண்டென்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யர் ப்ரிப்ரேஷன். இப்போது நமக்கு யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 30 questions அண்ட் இதில் ஒரு 45 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதிலிருந்து நமக்கு இன்டர்ப்ரெட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு அதுலேயே ஒரு 2 to 3 questions வருது. அண்ட் சில டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ரிப்பீட்டடாக வந்த கேள்விகள் தான் நமக்கு இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அண்ட் சில கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லைக் இப்போது ஃபெப்ரவரி மந்தில் இருக்கும். ஸோ ரீசெண்டாக ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பரில் நியூஸில் வந்த சில விஷயங்கள் அப்படியே நமக்கு கேள்வித்தாளில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா மாதிரி இந்த கொஷின். ஸோ அகெயின் சொல்கிறோம், ஸோ லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டு யாரும் டிசப்பாயிண்ட் ஆகிட வேணாம். ஹோப் எஸ் கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்டில் நமக்கு இன்னொரு வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ எக்ஸாம் எழுத மேபி இது ஈஸியாக ஃபீல் பண்ணவங்க இதிலே கிளியர் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பட் எல்லாருக்கும் எக்ஸாம் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே திரும்பி எழுத தான் போகிறோம். ஸோ வந்து நம்ம இதை பாசிட்டிவ் நோட்டில் அப்ரோச் பண்ணால் தான் இதை வந்து நம்ம லைக் ஆஸ்பிரண்ட் ஃபேஸ்லேருந்து நம்ம ஒரு சர்வீஸ் வாங்கி அந்த ஒரு ஃபேஸ்க்கு போக முடியும். ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் ஒரு பேசிக் கைட்லைனாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, லைக் முன்னாடி கூட நமக்கு பிளாங்காக போயிருப்போம், பட் இப்போ ஓகே, இப்போ ரீசெண்ட்லி அப்டேட்டட் கொஷின்னால நமக்கு தெரிய வருது எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் நமக்கு நியர்லி ஒரு 1 month கிட்ட இருக்குது. ஸோ இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் 2 மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் இது ஒரு கைட் தான். பிகாஸ் 2 மெயின்ஸ் அண்ட் 2A மெயின்ஸ் ரெண்டுலேயுமே நமக்கு டாபிக்ஸ் வந்து இன்டர் ரிலேட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்க சில கொஷின்ஸ், சில ஏரியாஸ், சில டாபிக்ஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் இது எல்லாம் தானே ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான, அதனால தான் நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ரேதர் தேன் ஃபேக்ட்ஸ் அது சம்மந்தப்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி லைக் சென்டென்ஸாகவே சொல்கிறதுக்கு காரணம் மேபி இட் குட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யர் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் டூ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பேட்டர்னில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனிவே எல்லாரும் வந்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போ ட்ரெண்ட் என்ன, இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி என்ன இதில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஓகே, hope this content is useful for your preparation. Wish you all the best for your preparation and thank you very much. Thank you all.